அனைவருக்கும் வணக்கம். தியானம் செய்தால் வ வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்சஸ ஓவர் கம் பண்ணிட முடியுமா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தவற்றை இங்கு பதிவிட விரும்புகிறேன். தியானம் செஞ்சாலே நல்லது. தியானம் செய்றவங்க நல்லா இருப்பாங்க. அப்படின்னு ஒரு தாட் வந்து போயிட்டுருக்கு. நானும் அத தான் நான் பிலீவ் பண்றேன். தியானம் செஞ்சா நல்லது தான். தியானம் செய்றவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு படி மேல தான்னு வச்சுக்கோங்களேன். தியானம் செய்யாதவர்கள விட ஒரு படி மேல தான் இருப்பாங்க. அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும். ஆனா, நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டது என்னவென்றால், நம்ப தியானம் என்பது ஒரு குருவுக்கு கீழ் நடக்க வேண்டும். ஒரு குருவுக்கு கீழ தீட்சை வாங்கி, பின் நம்பளுடைய அ நம்ப அது மலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய தேர்ட் ஐ ஓப்பன் ஆகி, புருவ மத்தியில் துடிப்பு ஏற்பட்டு, அதை சார்ந்து நம்ம தியானம் பண்றப்ப, நம்பளுக்கு வாழ் வாழ்க்கையில கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து, நல்வினைகள் எல்லாம் கூட ஆரம்பிக்கும். இப்ப நான் வந்து குருதேவா வாசியோகம்ல இருக்கேன். எங்க குரு கிட்ட நான் தீட்சை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தீட்சை வாங்கிய பிறகு, நான் தியானமே செய்யாம இருந்தா என் வாழ்க்கையில சேலஞ்சஸ் என்னால ஓவர் கம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, நான் தீட்சை வாங்கிட்டேன். குருதேவா வாசியோகம்ல நான் தீட்சை வாங்கிட்டேன். தியானமும் செய்றேன். அன்றாடம் தியானம் செய்றேன். ஆனா, தியானம் செஞ்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் எந்திரிக்கிறப்ப, நான் ஒரு இறுக்கமான முகத்த வச்சுக்கிட்டு, ஒரு அன்பு இல்லாம எல்லார்கிட்டயும் பேசுறேன். என் கடமைய செய்றப்ப நான் சலிச்சுக்கிறேன். தினம் இதே சாப்பாடு செய்யணுமா? தினம் இதே சமையலா? தினம் இதுவா? இப்படியா? அப்படியான்னு என்னைய வந்து நான் ஒரு ஒரு இறுக்கமான ஒரு அ பெண்மணியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் கடமைய செய்யறதுக்கு நான் சலிச்சுக்கிறேன். என்ட்ட ஒரு சிரிச்ச முகம் கூட இல்ல. அப்படின்னா, என்னுடைய தியானம் பலிக்குமா? அப்ப தியானம் செய்தாலும் சரி, நீங்க ஒரு நல்ல குரு கிட்ட தீட்சை வாங்கின பிறகும் சரி, நம்ப வாழ்க்கைய நாம்ப உணர்ந்து, உணர்ந்து நம்ப வந்து கரெக்ட் பண்ணி, நாம்ப வாழ்க்கைய எப்படி வந்து பொருள் ரீதியா இல்லாம, அருள் ரீதியா நம்பள மாற்றிக் கொள்கிறோமோ, அப்பதான் நம்மளுடைய தியானத்தின் முழு பலனையும் அனுபவிக்க முடியும். இதுதான் என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது. நான் வந்து இந்த குருதேவா வாசியோகம்ல அ ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஆ பார்த்தீங்கன்னா, என்னுடைய அன்றாட வாழ்க்கை எப்பயும் போல தான் இருந்தது. என்னுடைய ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ண மாரியோ, அ என்னுடைய சேலஞ்சஸ வந்து நானு ரிலீவ் ஆகி வந்த மாரியும் எப்படியும் இல்ல. நான் வந்து இந்த குழுவுல ஜாயின் பண்ணி ஒரு முதல் 2 வருஷத்துக்கு நான் எப்பயும் போல தான் இருந்தேன். ஆனா, நான் தியானம் பண்ணிட்டுருந்தேன். போக, போக குரு நம்ம வாழ்க்கையில குருன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, அந்த குருனால தான் நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்குதுன்னு குரு எனக்குள்ள வந்தாங்க. எனக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது எப்படின்னா, நான் அவங்கள ரொம்ப உணர ஆரம்பிச்சு, நான் வந்து குரு பக்தியா மாற ஆரம்பிக்கிறது. குரு தான் எல்லாம் நமக்கு அப்படிங்கிற உணர்வு. அது வந்து உணர்ந்தா தான் தெரியும். ஆ ஸோ வந்து நான் எல்லா விஷயத்திலயும் வந்து குருவே சரணம், குருவே சரணம்னு பூர்வ மத்தியில விட ஆரம்பிக்கிறது. இந்த மாரி என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுச்சு. அப்படி நான் குருவே சரணம்னு எல்லாத்தையும் நான் எனக்குள்ள ஏற்படுற எல்லா தாட்ஸையும் நான் பூர்வ மத்தியில விடுறப்ப, என்னால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ ஒருத்தங்க யார் வந்து என்கிட்ட பேசினாலும், அதுக்குண்டான சரியான பதில், பாசிட்டிவான பதில் அவங்கள மூஞ்சால அடிச்ச மாரி பேசாம, அவங்கள குறை சொல்லாம, ஒரு பாசிட்டிவான பதில் வந்து என்னால சொல்ல முடியுது. என்னுடைய பிசினஸ் ஆகட்டும், என்னுடைய அன்றாட வாழ்க்கையாகட்டும், நம்ம அன்றாட வாழ்க்கைகள ஒருத்தர சந்திக்கிறப்ப, நம்ம எப்படி பேசுறோம், அணுகுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. எண்ட் ஆஃப் த டே நம்ப சுற்றி இருக்கவங்கள எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. இப்ப நான் குரு எனக்குள்ள வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்குள்ள குரு பக்தி அதிகமாகி, ஒவ்வொரு எண்ணத்தையும் அ குரு கிட்ட நானு வந்து சரண்டர் பண்றப்ப, பூர்வ மத்தியில சரண்டர் பண்றப்ப, அப்பதான் என்னுடைய வாழ்க்கையில நான் சேஞ்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். நீங்க குரு கிட்டயே சரண்டர் பண்ணி, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய மேற்கொண்டே இருந்தாலும், திரும்ப நீங்க தியானத்த விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டியே தியானம் தான். தியானத்த விட்டீங்கன்னா, திரும்ப அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில சேலஞ்சஸ் அதிகமாகுற மாரி தெரியும். அப்ப தியானமும் நீங்க பண்ணணும்.
ரெகுலரா குரு பக்தியும் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில அன்பு இருக்கணும். உங்க கடமைகள்ல பொறுப்பு இருக்கணும். சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் பண்ணணும். ஏன் சிரிச்ச முகத்தோட பண்ணணும்? அது ஏன் வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட்டா இங்க சொல்லப்படுதுன்னா, ஒரு சிரிக்கும் தன்மை இருக்கிறவங்க கிட்ட, அ நீங்க செய்ற வேலையிலயோ, இல்ல அடுத்தவங்கள ஹேண்டில் பண்றப்பயோ, உங்களுக்கு எந்த ஒரு அ அப்போசிவ் உணர்வும் இல்லன்னா தான் உங்களால சிரிக்க முடியும். அப்ப நான் வந்து கிளீனா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த சிரிச்ச முகம் அப்படிங்கிறது சொல்றது. ஸோ இத்தனையும் வந்து நம்ப அ கைகூடி வரப்ப தான் இப்ப நான் வந்து சொல்றேன், எனக்கு குரு பக்தி ஜாஸ்தி. நான் வந்து அ குரு தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்ச உடனே தான் என்னுடைய லைஃப்ல சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? அப்ப குருவும் அத என்னை பார்த்துட்டு இருக்காங்க. குரு பார்வையும் அப்ப நான் வந்து ஒரு பக்தி உணர்வோட குரு கிட்ட இருக்கேன். குருவும் என்னை பார்க்குறாங்க. அப்ப இ நீங்களும் அத தான் யோசிக்கணும். அப்ப என்னைய குரு எப்படி பார்க்குறாங்க? அப்ப நான் வந்து அன்றாடம் தியானம் செய்றத வந்து குழுவுல பதிவிடணும். நான் வந்து என்னுடைய லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸ வந்து ஹார்ட்ல பாரமா சுமக்காம, அத நான் வந்து புருவ மத்தியில விடணும். இந்த மாரி உங்களுக்குள்ள வந்து அ நெறைய உள்ளுணர்ந்து உங்களுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு கொண்டு வந்து கொண்டே இருந்தீங்கன்னா தான், உங்களுடைய லைஃப்ல நீங்க எதிர்பார்க்குற அந்த சேலஞ்சஸ வந்து ஓவர் கம் பண்ண முடியும். நான் பொறந்துட்டேன், நான் வாழ்ந்துட்டேன், நான் வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கைய வாழ்றேன். இது என்னுடைய பேரு, இது என்னுடைய பதவி, இதுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சுற்றி இருக்கவங்கள மாரியே நீங்க ஆக்ட் பண்ண தேவையில்ல. குருதேவ வாசி யோகம்ல. நீங்க குரு பக்தியோட தியானம் பண்ணி, அன்பா, அமைதியா உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ நீங்க உங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கலாம். யாரோடையும் நீங்க கனெக்ட் மனதளவுல கனெக்டடா இருக்க தேவையில்ல. கனெக்டடா இருக்க தேவையில்ல இன் த சென்ஸ், ஆ ஆ ஒரு நெகட்டிவ் நீ எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ்றோமே! அவங்கள சார்ந்த விஷயங்கள நீங்க அன்பா செய்யணும். நீங்க மனசுல அத எடுத்து பாரமா எடுத்து செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த டிஸ்கனெக்டடா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்க ஒரு சிரிச்ச முகத்தோட அன்றாட பணிகள நீங்க செய்றப்ப, தியானத்தின் மொ மொத்த பலன்களையும் நீங்க அனுபவிக்கலாம்.